வணக்க நண்பா. ஜனநாயகன் பட விவகாரம் உச்ச நீதிமன்றம் விசாரிக்க விருப்பமில்லை, உயர் நீதிமன்றம் விசாரிக்க உத்தரவு தந்துள்ளது. ஐயா, அப்போ நீங்கள் மனு ஓடுறப்பே சொல்லியிருக்கணும்ல, நாங்கள் விசாரிக்க மாட்டோம், உயர் நீதிமன்றத்திலே பார்த்துக்குங்கன்னு. என்ன ஐயா பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளோ ஐயா டார்ச்சர் கொடுப்பீங்க? எவ்வளோ தான் கொடுப்பீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நீதி வேணும்னு ஒரு இடத்துல வரப்போ அதை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்களே. இந்தியாவிலேயே இப்படி ஒரு பதிலை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அதாவது உயர்நீதிமன்றத்தில் கிடைக்காத நீதி உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்குன்னு வருவாங்க. உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, உயர் நீதிமன்றத்திலே பார்த்துக்குங்கன்னா யார் இந்த கேம் ஆடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சென்சார் போர்டு எத்தனையோ படத்துக்கு, பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் சென்சார் கொடுத்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கான படத்துக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. குழந்தைகளை எவ்வளோ தூரம் ஆசைப்படுது அந்த படம் பார்க்குறக்கு. இல்லை விஜயனோட கடைசி படம், சினிமா விட்டு வெளியே போகிறேங்கிறாரு. அந்த ஒரு மரியாதைக்காவது அந்த படத்துக்கு ஒரு சென்சார் கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணம் இல்லையா? எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறீங்களே. அதாவது சாமானிய மக்களுக்கும் இதுதான் நிலைமையான்னு கேட்குறேன். ஒரு நீதி கொடுக்கறக்கு, அதாவது படம் ரிலீஸ் இல்லை, இந்த சீனை கட் பண்ணாத இதை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்களா? அரசியல் சூழ்ச்சியில் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க. நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அந்த தனி மனிதன் அப்படியே ஒரு படையோட பொங்கி எழுவாருவார் 26. அப்போ தெரியும் இந்த நீதி உண்மையாகவே வெல்லும். மக்கள் பேராதரவில் தாவேக்கா.